எத்தனையோ பேருக்கு கிடைக்காத நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவராக ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படித்தானே? நீங்க எல்லாருமே எல்லா பிள்ளைங்களுமே நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. அமைதியா எந்த ஒரு சேட்டை பண்ணாம இங்க உள்ள சார் வந்து உங்களை நல்லபடியா எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு படிப்பு உணவெல்லாம் கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து யோவான் தம்பி இருக்கான் இல்லையா, அவனுடைய பிறந்தநாள், செகண்ட் பிறந்தநாள். அந்த பிறந்தநாளுக்காக உங்களுக்கு சாப்பாடு அந்த தம்பி வாங்கி கொடுக்குறாங்க. சரி, அவனுக்கு நன்றி சொல்லிடலாமா? நன்றி சொல்லிடலாமா? தேங்க்யூ யோவான்னு சொல்லிடலாமா? சரி, அவன் மூலமா ஏசப்பா உங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. ஏசப்பா சொன்னாங்க, எனக்கு நீ சாப்பாடு தர வேண்டாம், என்ன போல நிறைய பிள்ளைங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி யார் சொன்னாங்க? ஏசப்பா தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? முதல்ல ஏசப்பா நன்றி சொல்லிடலாமா? தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அவருக்கு தான் முதல்ல நமக்கு நன்றி சொல்லணும். சரியா? அவர் தான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க சொல்லி எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? பர்மிஷன் கொடுத்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சிச்சு. ப்ரேயர் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணலாமா? சரி. அன்புள்ள ஏசப்பா, அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த இடத்துல வந்து இந்த பிள்ளைகளை காண கத்த கிருபை தந்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. யோவான் மூலமாக 2வது பிறந்த நாளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கத்த தந்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிங்க. இவங்க எந்த விதத்தில் ஆண்டவரை குறைவுள்ள பிள்ளைகளா இருந்தாலும் ஏசப்பா, அங்க நிறைவாய் நீ ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க கரத்தை வச்சு நீங்க ஆசீர்வதிக்கும்படி காய்ச்சிப்பா. அந்த உலகத்துல இந்த பிள்ளைகள் உயர்ந்திருக்கணும், சிறந்த மாணவர்களா இருக்கணும் ஏசப்பா, சிறந்த பிள்ளைகளா இருக்கணும் ஏசப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பிள்ளைகள் இருந்தாலும் நீங்க இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்தக்கூடிய நல்ல கிருபைகளை கொடுத்து ஏசப்பா, நீங்க கூடவே இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி காய்ச்சிப்பா. ஒரு தீங்கு அணுகாதபடி நல்ல உடல் சுகம் ஆரோக்கியத்தை கத்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி காய்ச்சிப்பா. இந்த ஸ்கூல்ல நடத்துற அந்த ஐயாவுக்கா ஸ்தோத்திர ஏசப்பா. நீங்க அவங்களையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாரும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. அந்த நாள்ல கூட சுற்றி இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் கரத்துல ஒப்பு கொடுக்குற அவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீங்க மாத்திரம் தான் அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்க முடியும். இந்த பிள்ளைகளுக்காய் சகலவற்றி நன்மையான ஈவுகளை கொடுக்கிற ஒரே தகப்பன், ஒரே தெய்வம் நீங்க மட்டும்தான் ஏசப்பா. உங்க கரத்துல இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம், இந்த ஸ்கூல்ல ஒப்பு கொடுக்குறோம், இந்த நடத்துற அந்த ஐயாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமையில உமக்கே செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்துடலாம் மாட்டாங்க. மக்களோட சிறப்பு பள்ளியின் சார்பாக வணக்கம். தம்பி பேர் என்ன பேர்? யோவான். தம்பி யோவானுக்கு 2வது பிறந்த நாள் இது. போன வாரமும் அவங்க ஒரு ஸ்பான்சர் பண்ணி இந்த பிள்ளைங்க எங்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு போட்டாங்க. இந்த வாரமும் பிறந்த நாளைக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த பையன் நோய் நொடி இல்லாமல் நல்லா சந்தோஷமாக நல்லா படித்து நல்லபடியாக மேலும் மேலும் நல்லா பால் போல பெங்கி நல்லா இருக்கணும். அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க சகல பாக்கியமும் கிடைச்சி அவங்க நல்லா இருக்க எங்கள் பள்ளிக்கூடத்து சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரம் கடவுளை வேண்டிக்கோங்க. சரி, அவனுக்கு பிறந்த நாள் நல்வாழ் சொல்லுங்கடா. பிறந்த நாள் பாட்டு படிங்கடா யோவானுக்கு. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே யோவான். சரிப்பா, என் மகனுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ கடவுளை வேண்டிக்கிறேன்.